பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க பாருங்க. நான் பெங்களூர்லேருந்து எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு வந்தேன். பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து உளுந்து பிடுங்கிறதுக்கு என்ன நிற்க வச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து உளுந்து பிடுங்குற இடத்துல வந்தாக்கா ரொம்ப களைனாக்கா பாருங்கள், உளுந்து வந்து கொஞ்சம் டல்லாக விளைஞ்சிருக்குது. ரொம்ப கஷ்டமாகுது. எங்கள் அம்மா பார்த்தா நகையெல்லாம் அடமானம் வச்சு இதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப லாஸ் ஆகினுக்கிறாங்க. இதை நான் ஏன் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன்னாக்கா, நீங்கள் பார்க்குறவங்க வந்து விவசாயிகிட்ட காய்கறி வாங்குறீங்கல்ல, தயவு செஞ்சு ரேட்டு மட்டும் கேட்டுடாதீங்க. ஏன்னா அதை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு அதனுடைய பலன் தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் அந்த விலையை கேட்க மாட்டீங்க. பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், எவ்வளோ களை வந்துக்குது. இதில் பாதி களையே போயிடுது. அப்போ என்ன லாபம் வரும்? இதை எடுத்துன்னு போய் அடித்து விற்று இதில் வந்து ஒன்றுமேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தாங்கன்னா, இதில் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அங்கங்கே ஏரி குளம் எல்லாம் தண்ணியெல்லாம் ரொம்பிட்டுருக்கு. அதில் காலை வச்சு நடந்துக்கிட்டு அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து நேரில் பாருங்கள் நீங்கள். நான் இந்த மாதிரி தான் சின்ன புள்ளையில் இந்த மாதிரி கஷ்டப்படுவேன், எங்கள் அப்பா கூட எங்கள் தாத்தா கூடலாம். அதுக்கப்புறமா அங்கே பெங்களூருக்கு வந்ததுனால நான் லீவ் டைமில் இவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா என்னை பிடிச்சி வச்சுக்குவாங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் அவங்களுக்காக, ஏழைங்களுக்காக, அதாவது பயிர் வைக்கிற விவசாய குடும்பத்துக்காக தயவு செஞ்சு நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணுங்க. எல்லாருக்காகவும் வேண்டி ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், ட்ரெயின் போயிருக்குது பக்கத்தில். அதுக்கப்புறமா ஜெபத்தால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்பா மட்டுமே நம்மளை எல்லா இடத்துலையும் வழி நடத்துவார். பாருங்க, எல்லாம் பொழுது போயிடுச்சுன்னா 6 மணி ஆகும் போகுது. இப்போ 6 மணி 4 மணி 5 மணியாக நான் டைம் பார்க்கல. அதனால் நீங்கள் வந்து ஜெபிக்கணும். எல்லாத்துக்கும் அடிப்படை ஜெபம் மட்டுமே. அதனால் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். இதுக்கு மேலே ஆண்டவர் கொடுத்தாலும் எல்லாத்துக்குமே அவருக்கு நன்றி மட்டுமே நாங்கள் சொல்லுவோம் எப்போவுமே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியாதையே வாழ்க. அனைத்துக்கும் எங்கள் அப்பா எங்களை எல்லா இடத்துலையுமே எல்லா நேரத்துலையும் எங்களை வழிநடத்தி எங்களை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போவார். ஆமேன். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.